12th தான் வித்ட்ராயல் முடிஞ்சுதா உங்களுக்கு தெரியும், என்ன விட உங்களுக்கு தெரியும். வித்ட்ராயல் முடிஞ்சுதா அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட முடியும். இப்போ எந்த மனுவையும் யாரும் ஏற்றுக்கல. அவங்க காலையில் வந்த உடனே மிஸ்டர் சூரியமூர்த்தி ஃபர்ஸ்ட் வந்தார். உள்ளே போன உடனே அவங்க விடலை. அப்புறம் நான் பொறுமையாக அதை திங்க் பண்ணி கேட்டேன். ஆமாம் 12th தான் நாங்கள். அப்புறம் அந்த தேர்தல் அதிகாரி மிஸ்டர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் பல பதவிகளை வகித்தவர், இப்போ தேர்தல் ஆணையாளராக இங்கே தேர்தல் நடத்துகிறார். அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக கேட்குறேன்னாரு. ஆகவே அதை போய் ரெண்டு கேண்டிடேட் மேலேயும் அதே மாதிரி இவரும் கொடுத்துட்டார் சூரியமூர்த்தியும். 2 கேண்டிடேட் மேலேயும் இவர்கள் மனுவை நிராகரிக்க வேண்டும். இந்த மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களோட எனக்கு ஒன்றும் தகராறு இல்லை. அவர் கட்சிக்காரங்க நண்பர்கள், விடுங்க, அதை பற்றி நான் வரல. அந்த விஷயத்துக்கு பழனிசாமிக்கு அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஈரோடுடைய பை எலெக்ஷனுக்கு 98 ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒரு பிரசிடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். தமிழ்மகன் உசேன் அவர் தான் பிரசிடியம் சேர்மன். அவரை போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்ததால நீங்க 2 பேரும் சைன் பண்ணக்கூடாது, நடுவில் ஒருத்தரை போடுங்க, உங்க பிரசிடென்ட் சேர்மனை போட்டுக்கோங்க, அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும், இந்த ரெட்டையிலேயே பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஈரோடு எலெக்ஷன் நாட் பியாண்ட் தட் இருக்கு, ஆர்டர்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பின்னாடி இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆர்டர்ல இருக்கு, நீட்டா இருக்கு. இதை இது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஈரோடோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டலையை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்துருச்சு. ஐ met that election commissioner, chief election commissioner, and submitted all the evidence. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றார் தப்பு பண்ணிட்டோன்னு. So later I moved the contempt also through the Delhi High Court, still pending. மறுபடியும் ஒரு contempt petition மூவ் பண்ணி வச்சிருக்கேன், அது வருது. இங்க என்னாச்சு, இங்க ஒரு கேஸ் போட்டது சூரியமூர்த்தி போட்ட பெட்டிஷன்ல அந்த ஸ்டே வெக்கேட் ஆச்சு. அதுல என் பேர் மேலேயே இருக்கும். நீதியரசர் சுப்பிரமணியம் பார்த்துட்டு பூராத்தையும் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது அவர்கள், அதிகாரம் இருக்கிறது பாரா 15 சொன்னது நாங்க. ஆகவே அவங்க டெல்லியில இருந்து லாயர்லாம் கூட்டு வரவழைச்சு ஆர்கியூ பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலி அது மேல டிசிஷன் எடுத்து ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதியரசர். அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் விசாரணையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இதை திருப்பியும் பழனிசாமி சொன்ன கேண்டிடேட் கொடுத்தா அஇஅதிமுக சொல்லல, பழனிசாமி அஇஅதிமுக வேட்பாளர்கள்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஏஏ பிபி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு அதிகாரம் பழனிசாமிக்கு இல்லை. சிவில் சூட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் அதிகாரம் வரும், அன்னைக்கு தான் யார் இதனுடைய அத்தாரிட்டின்னு தெரியும். தட் இஸ் பெண்டிங் தி பிஃபோர் கோர்ட், சிவில் கோர்ட். அதை அப்பதான் முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மீறி கொடுத்தா வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதை பண்ணாதீங்க, அந்த தப்புன்னு சொல்லி நான் இந்த தேர்தல் ஆணையர் சுப்ரமணியம் சார்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன். ஐ அப்பீல் டு அவர் ஆனரபிள் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ், பிளீஸ் டூ த ஜஸ்டிஸ். நீங்க அவங்க சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணாதீங்க. இது இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனுவை எல்லாம் ஆர்ஓ என்கின்ற அதிகாரி ரிஜெக்ட் பண்ண சரித்திரங்கள்லாம் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பல. சோ ஐ அப்பீல் டு த அர்ச்சனா பட்நாயக், பிளீஸ் நீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கோங்க. இந்த கேட்கறது, டெல்லியில கேட்கறது, அப்படி தூக்கி போடுறதுனா அது முறையாகவும் நியாயமாகவும் இருக்காது. எங்களை அவமானப்படுத்தினா பரவாயில்ல, நாங்க அவமானப்பட தயார். உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தினால் ஐஏஎஸ் படிச்ச உங்களுக்கு அதுக்கு மேல ஐ டோன்ட் வாண்ட் அட்வைஸ். ஆகவே நான் அன்போட கேட்டுக்கிறேன், நியாயமா நடந்துக்கோங்க. இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. 12th தான் இந்த ரிசல்ட் வரும். அந்த 12th நல்ல முடிவா இருக்கணும். பழனிசாமி ஹவ் நோ அத்தாரிட்டி டு சைன் த ஏஏ பிபி ஃபாரம்ஸ். இதுதான் இந்திய இது எவிடன்ஸோட உள்ள கொடுத்துருக்கோம் சார். எஸ், எதுக்கு சைன்ல கையெழுத்து வேணும் சார்? யூ ஆர் சீயிங் ஒரு ஒரு எம்எல்ஏ நிக்கிறாருன்னா 34 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பி நிற்கும் பொழுது தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேணும்.
அதனால உங்க மனுவில் யார் போட்டது அந்த கேஸ் இல்லை இந்த கேஸ். என்கிட்ட எம்எல்ஏவா இருக்காங்க, நான் சொன்னா இல்லையா? அது கிடையாது கேஸ். தட் இஸ் நாட் த கேஸ். ஹூ இஸ் த பாஸ்? யார் இந்த கட்சியினுடைய நடத்திட்டு போகக்கூடிய பொதுச் செயலாளரோ வாட் எவர் மேபி ஒருங்கிணைப்பாளரோ ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு பெண்டிங் நிக்குது. அந்த பாயிண்ட் தான் நான் எடுத்து பேசிட்டு சார். 100% இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். ஐ எம் த பிரபாண்டா சபரேட்டி ஆஃப் த பார்ட்டி. அதை சைன் பண்ணி ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது கொடுத்தாரு. அவங்க 2 பேருக்கு தகராறு அவங்க எடுத்தாங்கன்னா ஐ டோன்ட் அக்செப்ட். நான் சொல்றேன் பழனிசாமி மெம்பர் இல்ல கட்சியில. வில் யூ அக்செப்ட்? ஆமா சார், அத ஓபிஎஸ் அண்ணனும் போடக்கூடாது, பழனிசாமியும் போடக்கூடாதுன்னு தான் ஈரோடு எலெக்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி இதுக்கு மாத்திரம் இதை பயன்படுத்திக்கோங்க, இதை தப்பா யூஸ் பண்ணாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நான் எல்லாம் ஃபுல் ஆமா நிச்சயமாக இப்பதான் நீங்க பாயிண்ட் வந்தீங்க. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். அந்த காரணமே பழனிசாமி இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் விக்கிரவாண்டியும் ஈரோடு செகண்ட் டைம் நடந்த எலெக்ஷனையும் புறக்கணிச்சார். இந்த பிரச்சனை சிம்பிள் பிரச்சனை வரும், இதுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லி. இங்க சிம்பிள் இல்ல, இங்க அத்தாரிட்டி பிரச்சனை. த டூ டிஃபரன்ஸ். இங்க அத்தாரிட்டி யாருன்றது பிரச்சனை. அதோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் தூக்கி இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுக்கு இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணோம்? தட் இஸ் அதுக்கு தான் இப்படி ஓடாடி வந்து கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். கமிஷன் வந்து எந்த ஒரு பதவியும் அவரை போட்டு அனுப்பல. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா நான் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நாங்க வாபஸ் வாங்கிட்டு போறோம். எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு வெளியே போறேன். கூட கஜேந்திரன் இருக்கார், சூரியமூர்த்தி இருக்கார், வக்கீல்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும். திரும்பி நான் ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, இவரே சொல்லுகிறார். இவர் சொல்றத இவர் பிரசையும் ஏமாத்துறார், மக்களையும் ஏமாத்துறார். இவர் தான் பொதுச் செயலாளர் சொல்லுகிறார். அது கண்டினியூ ஆயிடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க வந்து அப்செக்ஷன் பண்ணியிருக்கோம். we will wait and see 12th என்ன நடக்குது. அதர்வைஸ் எனக்கு என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், அந்த செக்ரட்டரியேட்ல பல வருஷமா நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஐ டோன்ட் மைண்ட். ஐ வில் மூவ் த கண்டெம்ப்ட் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் லெட் தம் டிசைட். இதில் அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி இப்ப கூட போன வாரம் கூட யாரையோ பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. தவறு நடந்துச்சுன்னா கண்டெம்ப்ட் தான், கண்டெம்ப்ட் பெட்டிஷனை மூவ் பண்ணுவேன். அது தண்டனை கொடுத்தா கோர்ட்டு அவங்க உள்ள போட்டோம், நமக்கு என்ன இருக்கு? வி கேனாட் ஹெல்ப். இல்ல என்னை பொறுத்தவரை தேர்தல் அர்ச்சனா பட்நாயக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நான் பொய் பேச மாட்டேன், அவசியம் இல்லை. அவங்க வந்து தலைமை சொல்லட்டும் உட்காந்துருக்காங்க. குட் ஆபீசர் ஒய் ஷி இஸ் டூயிங் லைக் தட் ஐ டோன்ட் நோ. பட் சுப்பிரமணியம் சார் தலைமை இந்த தேர்தல் அதிகாரி மிக பொறுமையாக அத்தனையும் கேட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள டெல்லி போயிடும். நல்ல முடிவு எடுக்கிறோம் சார். அது என்ன அவங்க சொல்றாங்களோ நியாயமா எல்லாம் கன்சல்ட் பண்ணி 12th தான் நாங்கள் அறிவிப்போம். ஏன் நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அது என்னவோ நியாயம். நாங்கிட்ட நியாயம் தான் வேணும் எனக்கு. ஐ நீட் ஜஸ்டிஸ், நாட் மோர் தென் தட். எனக்கு தொடர்ச்சியா நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட காரணம் என்ன சார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அரசியல் இருந்து வீட்டுக்கு அனுப்பி அந்த தலைமையை ஒழிச்சு வேற யாராவது ஒரு நல்ல தலைமை ஏற்படுற வரைக்கும் இதுதான் எனது புரட்சி பயணமா இருக்கு. சார் அவரை வந்து பொதுச் செயலாளரா கட்சிக்காரங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. எந்த கட்சி தனிப்பட்ட நபர் குழப்பம் இல்ல நான் குழப்பவாதி தான். இவர் கரெக்ட். இந்த ட்ரபுளர். இந்த பொதுக்குழு தூக்கி குப்பையில போடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதான் பண்ணாரு. பொதுக்குழு ஒத்துக்கலையே அவரு போடா அப்படின்னு வெளியே போய் மக்கள்கிட்ட போனாரு. நாங்க பண்ற தப்பே இது சட்ட போராட்டம் தான், மக்கள்கிட்ட போனோம். நான் எந்த மக்கள் பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க? நகராட்சியில் 0, பேரூராட்சியில் 0, மாநகராட்சியில் 0. எலெக்ஷன் பை எலெக்ஷன்ல 4-5,000 ஓட்டுல ஈரோடுல டெபாசிட் தப்பிச்சது. எதுலயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கார் பழனிசாமின்னு சொல்லுங்க. நான் பேசல. தோல்வியே துணை போய்கிட்டே இருக்கு. தோல்விகளை தழுவிக்கிட்டே இருக்க பழனிசாமி தலைமை வேண்டுமா? சாதாரண ஆள் கூட முதலமைச்சர் ஆகலாம் நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற இறங்குங்க. ஒரு பொதுவான ஆள் அங்க கொண்டு வந்து வைங்க, அவங்க நடத்திட்டு போட்டோம். சார் சூழ்நிலை எப்படி சார் இருக்கு? நீங்க விஜய் ஒரு பக்கம் வந்துட்டாரு, ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க 4-5 நாங்க அடிச்சிட்டீங்கன்னா எப்படி சார்? மக்களும் தொண்டர்களும் ஒற்றுமையா போங்கன்னு சொல்றாரு சார். ஏன் சார் இறங்கி வர மாட்டேன் சார்? சார் இன்னும் ஓப்பனா சொல்றேன் சார், அவரே கூட தலைமை வச்சுட்டு சார் இதை வந்து சின்னமாகட்டியும் ஓபிஎஸ்டியும் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசி அவரே இருந்துட்டு போறாருங்க போட்டோம் அப்படின்னு சொல்ல நான் தயார் சார். ஆனா யாரையுமே சேர்க்க மாட்டோம். உகாண்டா அதிபர் நீங்க வந்து சைனால இருந்து வந்திருக்கீங்க, நீங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க வந்து கொரியால இருந்து வந்திருக்கீங்க. நான் ஒருத்தன் தான் விவசாயினுடைய மகன், இந்த நாட்டை ஆள பிறந்தவன். என்ன
யார் போட்ட பிச்சை? மக்கள் போட்டதா? மக்கள் மத்தியில் ஜெயிச்சாதான் சார் அரசியல். இந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் குப்பையில கொடுத்தார். கவலை. மெயினா இதை எழுப்ப வேண்டியவர் ஓபிஎஸ். அவர் தான் இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர். அவரே இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இல்ல, கோர்ட்ல தானே இருக்கு. கரெக்ட். இப்ப நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க ராஜ்யசபா சீட்டுக்கு. ஆமா. போன முறை 2 பேரும் சேர்ந்து தான் சைன் பண்ணி தான் தர்மர் எல்லாரும் ஜெயிச்சாங்க. இப்ப இந்த முறை அவர் அப்ஜெக்ஷன் என்கிட்டயே டைரக்டா நடுவில் ஒரு நாள் போன்ல பேசினாரு. நான் அப்ஜெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த லாயரோட என்னோட கிளாரிஃபை பண்ண சொன்னாரு. நான் கிளாரிஃபை பண்ணிருக்கேன். அவர் சார்பில் நீங்களோ உங்க ஆதரவாளர்களோ பண்ணிருக்கலாம். இல்ல அவர் ஓபிஎஸ் சார்பில் மனு இருக்கா? இல்ல அவரே பண்ணிருக்காரு சார். எனக்கு தெரியும். அவரே என்கிட்ட சொன்னார். எதுவும் மனு இல்ல அவர்கிட்ட கேட்கணும். ஹி வாஸ் ஸ்போக்கன். என்கிட்ட சொன்னாரு, அண்ணா இது மாதிரி பண்ணணும், இது என் லாயரோட பேசுங்கன்னாரு. நான் பேசினேன். That it is fact I am telling. டிஸ்கஷன் போயிருக்கு. ஆனா வந்து மனு சப்மிட் பண்ணலன்றத நான் எலெக்ஷன் கமிஷன்ல கேஸ் பெண்டிங் அது சொல்லிட்டேன். அந்த கேஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே எலெக்ஷன் கமிஷன் கேஸ. அது அட்டெண்ட் பண்றாங்க சார். இப்ப இந்த ராஜ்யசபா விவகாரம் தான் நீங்க இப்ப மெயினா இங்க தலைமைச் செயலகம் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி தர்மர் ராஜ்யசபா எலெக்ஷன்ல தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல மனுஷன் தர்மர்னு அதை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்பதான் இது உடைஞ்சது. இந்த பிரச்சனையில ஆச்சு. நான் நினைக்கிறேன் இந்த ராஜ்யசபா தேர்தலையாவது நியாயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். பாப்போம். ஒவ்வொரு ராஜ்யசபா தேர்தலும் சரித்திரமா மாறுது. இது ஒரு சரித்திரமா மாறட்டும். சார் இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஒருங்கிணைப்புக்கு தடையா இருப்பது நீங்க தான் ஒருங்கிணைப்பு குழுன்னு அமைச்சு செயல்பட்டு இப்ப தடையா இருப்பது யார்? காரணம் என்ன? 100% தடையாக இருப்பது மிஸ்டர் பழனிசாமி. ரெண்டாவது, நான் நீங்க கேட்டதால சொல்றேன். ஒருத்தர் என்னோட இருந்தார். அவர் ஜெயில இருந்து திகார் ஜெயில இருந்து கூட்டு வந்து ரோடா அலைஞ்சோம். நானும் சம்பத் தண்ணனும். நான் என்ன சொல்றேன், அவருக்கு அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அமமுகன்னு. காலையில் போய் சின்னம்மாவை பார்க்கட்டும். நாளைக்கு போய் மீட் பண்ண சொல்லுங்க ஒரு 10-11 மணிக்கு. அவங்களும் இவரும் முதல்ல பேசிட்டோம். நான் ஈவினிங்குள்ள ஓபிஎஸ் அண்ணனை கூட்டு வந்துடுறேன். வேலை முடிஞ்சிடும்ல. யார் 2 பேர் சந்திக்கணும்? அதான் இந்த அமமுக பொதுச்செயலாளர் ஒருத்தர் சொன்னேன். நான் பேர் சொல்றது. அதனால நீங்க சொல்லுங்க. சசிகலா அவர்களும் முதல்ல சந்திக்கணும். ரெண்டாவது அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ் அண்ணனை கூட்டுறது என்னோட பொறுப்பு. நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த கேஸ் போட எல்லாரும் வித்ரா பண்ணிட்டு கட்சியை நல்லபடியா கொண்டு வந்துருவோம். இதை பண்ணுவோமே. டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் சந்திக்காம பேசாம இருப்பதற்கான காரணம் என்ன சார்? அவங்கள இல்ல சார் கேட்கணும். நான் எனக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிடுவேன். எங்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க தான் ஒருங்கிணைப்பு குழுல இருக்கீங்க. ஒருங்கிணைப்பு குழு மாத்திரம் இல்ல. 11 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா வழக்குக்காக சுத்தி ஓஞ்சி எல்லாம் என் பிணை சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தவன். அதுக்கு முன்னாடி தினகரனை ஜெயில இருந்து கொண்டு வரதுக்கு திகார்ல இருந்து இங்க கூட்டு வந்து தமிழ்நாடு பூரா 30 இடத்துல கூட்டம் போட்டவன். யார்கிட்டையும் 10 பைசா கை நீட்டி வாங்கின ஆள் இல்ல புகழேந்தி. ஆகவே நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பர்சனலா அவங்களுக்குள்ள தகராறு அவங்க தான் சால்வ் பண்ணிடுவாங்க.